அருமை நண்பர்களே, இப்பொழுது நாம் 13ஆம் பாடத்திற்கு போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஒழுங்கு விதி மற்றும் வாடிக்கையாளர் அறிவுரை, ரெகுலேஷன் அண்ட் கிளையன்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது அந்த பாடத்தினுடைய தலைப்பு. சரியா? இந்த பாடத்துல நம்ம முக்கியமான 4 விஷயங்களை பத்தி நம்ம படிக்க போறோம். உள்ளடக்கம் இருக்குதுல, இந்த பாடத்தினுடைய உள்ளடக்கம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இதுதான். என்ன கத்துக்க போறோம்? இந்த காப்பீட்டுத் துறையினுடைய வளர்ச்சியில் அரசினுடைய பங்கு என்ன இருக்கு, இரண்டாவது இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய காப்பீட்டு சம்பந்தமான உறுப்புகள் அதாவது அமைப்புகள் என்னவெல்லாம் இருக்கிறது, மூன்றாவது IRDA கடமைகள் அதிகாரங்கள் என்னென்ன, இந்த காப்பீட்டுத் துறையினுடைய ஒழுங்காக்கியாக என்ன இருக்கு, ரெகுலேட்டராக IRDA இருக்கிறது, வேறு துறைக்கு ஒழுங்காக்கிகள் யார் இருக்கிறார்கள், ரைட்டா? அடுத்த IRDA சட்டத்தை பொறுத்தவரையில் முகவரின் உரிமைகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரியான 4 விஷயங்களை இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். சரியா? இந்த பாடத்தை பொறுத்தவரை ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சு, ஏன்னா அரசுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இந்த காப்பீட்டுத்துறை வளர்ச்சியில முக்கியமான பங்கு இருக்கு. பல விஷயங்களை அரசாங்கம் செய்திருக்கிறது. அதை நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம நிறைய காப்பீட்டு உறுப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லைங்களா, ரிஸ்க் அண்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் இருக்கு. இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு காப்பீட்டு அமைப்புல. அதையெல்லாம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயங்களை பொறுத்தவரை IRDA கடமை அதிகாரங்கள் எந்த அளவுக்கு கடமைகள் இருக்கு, அதிகாரம் இருக்கு, இந்த அரசுக்கும் IRDAக்கும் என்ன உறவு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கத்துக்க போறோம். பேர் ஒழுங்காக்கிகள் இருக்குன்னு சொன்னோம், செபி, RBI, இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். IRDA முகவரினுடைய உரிமைகளா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கத்துக்க போறோம். சரிங்களா? இப்ப அரசினுடைய பங்குக்கு வருவோம். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது சட்டத்தை பாதுகாப்பும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அந்த முறையில் இந்த காப்பீட்டுத்துறை ஒழுங்குபடுத்தலின் உறுதிப்பாட்டுக்கும் அதிகாரம் உண்டு. இந்த காப்பீட்டுத்துறை ஒழுங்காக இயங்குகிறதா அப்படின்னு உறுதிப்படுத்தலை என்ஷூர் பண்றதுல அரசாங்கத்துக்கு ஒரு முக்கிய கடமை இருக்கிறது, பங்கு இருக்கிறது. சரியா? அந்த மாதிரி பார்க்கும்போது IRDA சட்டம் 1999 படி IRDA தனது கடமை செயல்பாடுகளை செய்ய தவறினால், பாருங்க, IRDA தன்னுடைய கடமையிலிருந்து தவறிச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்ல போறாங்க. கடமையிலிருந்து தவறினால், தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறினால், அது குறிப்பிட்ட காலம் மட்டும் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு விட்டக்கூடாது, தொடர்ச்சியா அப்பப்போ எப்ப செய்யணுமோ அதை செய்யணும். அப்படி தவறினால், இல்லை பொதுமக்களுக்கு இது தேவையான விஷயம் எது, இந்த IRDA கலைப்பது, பாருங்க, கடமைகளை செய்ய தவறினால், தொடர்ச்சியாக செய்ய தவறினால், அல்லது பொதுமக்களுக்கு இது தேவை என்று கருதினால், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த அரசாங்கம் நினைத்தால் இந்த IRDA கலைக்கும் அதிகாரம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சரியா? அப்ப IRDA முக்கியமான கடமைகள் இருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த IRDA இந்த ரெண்டுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அது பல விஷயங்கள்ல தொடருது. அந்த அதிகாரம் இருக்கு, இருந்தாலும் கூட சில உறவுகள் தொடருது. என்னென்ன உறவுகள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த IRDA இந்த அரசாங்கம் சில அனுமதியை கொடுத்திருக்கு. என்ன அனுமதி? இந்த சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய அனுமதியை கொடுத்திருக்கிறது. IRDA சட்டப்படி என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படிங்கிற அனுமதியை கொடுத்திருக்கு. காப்பீட்டு சட்டப்படி என்னெல்லாம் இவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாமோ பண்ணலாம். IRDA சட்டப்படி இந்த IRDA என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம். இதை போல சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குண்டான அனுமதியை தந்திருக்கிறது. கேட்டீங்களா? அடுத்து பாருங்க, இந்த IRDA நமது மத்திய அரசு கேட்கக்கூடிய தகவல்களை தரும், விவரங்களை தரும், காப்பீடு சம்பந்தமான அத்தனை விவரங்களையும் தருவாங்க. அடுத்து என்ன சொல்றோம் பாருங்க, ஆண்டு கணக்கறிக்கை, அந்த IRDA ஆண்டு கணக்கறிக்கை, ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கணக்கறிக்கையை இந்திய கட்டுப்பாட்டு அலுவலர், அது போக கணக்காய்வு அலுவலர், யார் கணக்காய்வு அலுவலர்னா ஆடிட்டர் ஜெனரல் சொல்றோம் இல்லையா, அவர், இந்த 2 பேரால சான்றளிக்கப்பட்டு சர்டிஃபைட் பண்ணி இது இந்த IRDA என்ன பண்ணணும், மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கணும். பின்னர் ஒரு நாள் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அந்த ஆண்டு கணக்கறிக்கை. சரிங்களா? அப்ப IRDA 3 விஷயங்கள் இருக்கு. இந்த IRDA மத்திய அரசு சட்டப்படி நடக்க அனுமதி அளித்திருக்கிறது. அடுத்து என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். IRDA தேவையான விவரங்களை இந்த மத்திய அரசுக்கு அளிக்கிறது. ஆண்டு கணக்கறிக்கை இந்த IRDA மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கிறது.
இந்த 3 விஷயங்கள் பார்த்துக்கோம். இந்த ஆண்டு கணக்கறிக்கை பின்னர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். சரியா? இப்ப முக்கியமான விஷயம் என்ன, இந்த மத்திய அரசு இந்த ஐஆர்டிஏக்கு சில விஷயங்களில் வழிகாட்டும், பாலிசி விஷயங்களில் வழிகாட்டும். என்ன மாதிரி விஷயங்கள்? தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக விவகாரம் தவிர மற்ற விஷயங்களில், பாலிசி விஷயங்களில் வழிகாட்டும். யாருக்கு? ஐஆர்டிஏக்கு, மத்திய அரசு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த சட்ட ஏற்பாட்டை செயல்படுத்த விதிகளை ஏற்படுத்தும். சட்டப்படி நடக்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகளை செய்தால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை மத்திய அரசு செய்யும். இதுதான் ஐஆர்டிஏக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப். சரியா? இது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த மத்திய அரசாங்கத்திற்கு இந்த காப்பீட்டு துறையில முக்கியமான வளர்ச்சியில பங்கு இருக்கு. என்ன காரணம் பாருங்க அப்படின்னா, 2000க்கு பின்னாடி இந்தியாவினுடைய காப்பீட்டு நிறுவனங்கள் என்ன செய்யலாம்? வெளிநாட்டு நிறுவனங்களோட கூட்டணியாக தொழில் பண்ணலாம், காப்பீட்டு வணிகம் செய்யலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுத்தாங்க. இந்த எஃப்டிஐன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சோ அந்த வெளிநாட்டு முதலீடு இங்க இருக்கலாம். இப்ப காப்பீட்டு வணிகத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா வெளிநாட்டினுடைய பணம் பங்கு எவ்வளவு இருக்கணும்? அதிகபட்சமாக 26% வரை இருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. 49% வரை இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசினுடைய அனுமதிக்காக காத்திருக்காங்க. அது ஒரு ப்ரொபோசல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரியா? இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த மத்திய அரசானது இந்த காப்பீட்டில் முதலீடு பண்ணுவதற்கும் இந்த காப்பீட்டிலிருந்து வரும் பலன்களுக்கும் பலவிதமான வரிச்சலுகைகளை அறிவித்திருக்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? காப்பீட்டுத்துறை முன்னேறுவதற்கு இந்த வரி விலக்குக்காக பலர் முதலீடு செய்யறாங்கல்ல காப்பீட்டுல, இவ்வளவு தூரம் இந்த அரசாங்கம் காப்பீட்டை முன்னேற்றுவதற்கு செய்கிறது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் இந்த காப்பீடு சம்பந்தமான உறுப்புகள் என்னவெல்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப ஒன்னாவதான் நம்முடைய ஐஆர்டி, அதுதான் காப்பீட்டு துறையிலே ஒழுங்காக்கி ரெகுலேட்டர். சரியா? அதனுடைய மேற்பார்வையில் தான் அத்தனை காப்பீட்டு நிறுவனங்களும் இயங்குகின்றன. இப்ப இந்த ஐஆர்டிஏ எப்படி வந்துச்சு அப்படின்னா, 1999 இந்த ஐஆர்டிஏ சட்டத்தின்படி, இல்லைன்னா நம்ம மல்கோத்ரா கமிட்டியினோட அறிவுரையின்படி இந்த ஐஆர்டிஏ உருவானது. எப்ப உருவாச்சு? ஏப்ரல் 2000 சட்டமுறை அமைப்பாக உருவாயிச்சு. இந்த குறிக்கோளை எதாக வைத்திருந்தது? இந்த காப்பீட்டு துறையை ஒழுங்குபடுத்த, இந்த காப்பீட்டு துறையை முன்னேற்ற ஒரு தன்னாட்சி அமைப்பு தேவை அப்படிங்கிற குறிக்கோளுக்காக இந்த ஐஆர்டிஏ உருவானது. வாடிக்கையாளர் திருப்தியும் நேர்மையான போட்டியும் இந்த காப்பீட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை குறிக்கோள்களை வைத்து இந்த ஐஆர்டிஏ உருவானது. சரிங்களா? ஐஆர்டிஏ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோமா? முக்கியமான அதுதான் ஒழுங்காக்கி, காப்பீட்டு துறையில ஒழுங்காக்கி ரெகுலேட்டர் தான். இப்ப அடுத்தது பார்க்கலாமா? ஆயுள் காப்பீட்டு மன்றம், 2வது நம்ம பார்க்கிறது. லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சில், முக்கியமான அமைப்பு இது. சரிங்களா? இந்த மன்றம் என்ன செய்யுது? இந்த மன்றத்துக்கு சுருக்கமா ஒண்ணு சொல்லுவோம், ஆயுள் காப்பீட்டினுடைய முகம் எது அப்படின்னு கேட்டா இந்த ஆயுள் காப்பீட்டு மன்றம் தான், லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சில் தான். இது என்ன சொல்லுது? எதன்படி உருவானது அப்படின்னா, காப்பீட்டு சட்டம் 1938 பிரிவு 64 படி இது உருவானது. இந்த அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா, ஐஆர்டிஏவையும் அரசையும் மக்களையும் தொடர்பு கொள்ள செய்கிறது, நன்னதி சம்பந்தமான முறைகளை சொல்லுகிறது, நிர்வாக முறை பராமரிப்புகளுக்கான ஆலோசனைகளை சொல்லுகிறது. இவ்வளவு விஷயங்கள் இந்த ஆயுள் காப்பீட்டு மன்றம் செய்கிறது. மக்கள் மத்தியில் இந்த ஆயுள் காப்பீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. கரெக்டுங்களா? அது போக பாருங்க, இந்த ஆயுள் காப்பீட்டு துறையில் ஆராய்ச்சி செய்கிறது. காப்பீட்டுக்கான கல்வி, பயிற்சி, கலந்தாய்வு, லெக்சர் சொல்லுமா, இவற்றிலெல்லாம் முக்கியமான பங்கினை இந்த அமைப்பு நிர்ணயிக்கிறது இருக்கிறது. உறுப்பினர்களுக்கு வழிகாட்டுகிறது. இந்த ஆயுள் காப்பீட்டு மன்றத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்க அவங்களுக்கு வழிகாட்டுகிறது. இந்திய காப்பு சந்தைக்கும் உலக காப்பு சந்தைக்கும் இணைப்பாக இந்த ஆயுள் காப்பீட்டு மன்றம் இயங்குகிறது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சுருக்கமா சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோம்? இந்த ஆயுள் காப்பீட்டு மன்றத்தை ஆயுள் காப்பீட்டின் முகம் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஐஆர்டிஏ பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா? ஆயுள் காப்பீட்டு மன்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த அமைப்பை பத்தி பார்க்க போறோம் பாருங்க. பொது காப்பீட்டு கவுன்சில், ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் அப்படின்னா என்ன?
உயர்தர வாடிக்கையாளருக்கு வக்கீல்னு இவங்க சொல்லுவாங்க. எப்படி அதை வந்து நம்ம ஆயுள் காப்பீட்டு மன்றத்தை ஆயுள் காப்பீட்டு முகம்னு சொன்னோம் இல்லையா, அது போல இந்த பொது காப்பீட்டு கவுன்சில ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் என்ன சொல்லுவாங்க சுருக்கமா, உயர்தர வாடிக்கையாளர் சேவைக்கு வக்கீல் அப்படிம்பாங்க. வாடிக்கையாளர் சேவைக்கு இவர் நல்ல முன் வந்து சேவை செய்வாங்க இந்த அமைப்பு அப்படிங்கறதுனால. சரிங்களா? இந்த இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா பாலிசி உருவாக்கத்தை தலையிடும். இந்த மாதிரி டிசைன் பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி திட்டம் இந்த மாதிரி பயன்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல பொது காப்பீட்டை பொறுத்தவரையில. சரியா? அடுத்து பொது விருப்பத்தில் கவனம் செலுத்தும். அதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்கு உண்டான விஷயங்கள்ல காப்பீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இது கவனத்தை செலுத்தும். இதுதான் வந்து ஜிஐசி ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் பத்தின விஷயம். அடுத்து பாருங்க, இந்திய காப்பீட்டு தரகர் கழகம்னு ஒரு அமைப்பு பத்தி பார்க்கிறோம். இந்திய காப்பீட்டு தரகர் கழகம், அதாவது இந்தியன் இன்சூரன்ஸ் புரோக்கர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது ஒரு தரகர்களினுடைய குழுமம், கூட்டம், ஒரு அமைப்பு, புரோக்கர்ஸ் ஒரு அசோசியேஷன். இந்த அமைப்பு என்ன செய்யுது, இது இந்த தரகர்களை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காப்பீடு வாங்குபவர்களின் பிரதிநிதிகள் சொல்லுவோம். அவர் எப்படி ஃபங்க்ஷன் ஆறாரு, ஆன் பிகாப் ஆஃப் த ப்ரொபோசர் தே ஆர் டீலிங் வித் த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆனாலும் அந்த காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து தான் உழைப்பூதியம் பெறுகிறார். சரிங்களா? ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த தரகர் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டா எப்படி சொல்லணும், பாலிசிதாரனுடைய பிரதிநிதி அல்லது முன்மொழிவாளருடைய பிரதிநிதின்னு நம்ம சொல்லணும். ஆனால் கமிஷன் அல்லது உழைப்பூதியம் எங்க இருந்து வாங்குறாரு, காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து வாங்குறாரு. சரிங்களா? இந்த முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? அடுத்து இன்னொரு அமைப்பு பார்க்க போறோம். என்ன அமைப்பு, இந்திய காப்பீட்டு மதிப்பாளர் நிலையம். ஆக்சுவரிஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன செய்து பாருங்க, முன்னாடி வந்து ஆக்சுவரியல் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு இருந்தது இல்லையா, அந்த அமைப்பு தான் இது. முந்தைய இந்தியால அப்படிதான் இருந்தது சில காலத்திற்கு முன்னாடி. 1944 இது உருவாயிருச்சு. ஆனால் நேம் எப்படி இருந்துச்சு, ஆக்சுவரியல் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு இருந்தது. புரியுதுங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த பேர் வந்துச்சு, இந்திய காப்பீட்டு மதிப்பீட்டாளர் நிலையம் அப்படின்னு. சரியா? இந்த ஐஏஐ அப்படிங்கிற இந்த அமைப்பானது 1979 இருந்து சர்வதேச காப்பீட்டு மதிப்பீட்டாளர் கழகம் இருக்கு இல்லையா, அதனுடைய உறுப்பினராக பங்கு வகிக்கிறது. இப்ப அடுத்தது இந்த அமைப்பினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காப்பீட்டு மதிப்பாளர் சமூகம் தொழில் முன்னேறணும், அதாவது இந்த ஆக்சுவரியல் ப்ரொஃபஷனலிசம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்துவாங்க. இந்த ஆக்சுவரியல் சொசைட்டில யார் உறுப்பினர்களோ அவர்களை தொடர்பு கொள்ளுவாங்க. ரைட்டுங்களா? இந்த ஆக்சுவரியல் ஸ்டடீஸ் படிக்கணும்னு யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த காப்பீட்டு துறையில் இந்த ஆக்சுவரியல் விஷயங்களில் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு இவர்கள் உதவி செய்வார்கள். இவ்வளவு விஷயங்களையும் இது செய்யுது இந்த ஆக்சுவரியல் அமைப்பு. சரிங்களா? அடுத்து இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா டரிஃப் அட்வைசரி கமிட்டின்னு சொல்லுவோம், டிஏசி. அப்படின்னா என்ன, கட்டண வீத ஆலோசனை குழு. இதுக்கு சுருக்கமா ஒரு பேர் இருக்கு, பொது காப்பீட்டின் களஞ்சியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப பொது காப்பீட்டின் களஞ்சியம் எதுன்னா சொல்லிடுவீங்களா, கட்டண வீதம் ஆலோசனை குழுன்னு சொல்லிட்டு டிஏசின்னு சொல்லிடலாம்ல சுருக்கமா. குட்ங்க. இந்த இது சம்பந்தமா படிச்சோம்னா, இது காப்பீட்டு சட்டம் 1938 பிரிவு 64 படி உருவானது. பிரிவு 64 படி தான் இது உருவாயிருக்கு. இது என்ன செய்யுது அப்படின்னா பொது காப்பீட்டு விதிகளை ஒழுங்குபடுத்தியது. பொது காப்பீட்டு விதிகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்துது. முன்னர் ஒரு காலத்தில் காப்பீட்டுக்கு உண்டான விலைகளை நிர்ணயித்தது. ஐஆர்டிஏ என்ன செய்தது அப்படின்னா, அந்த பொது காப்பீட்டினுடைய ஐஆர்டிஏ வந்த பிறகு இந்த விலைகளை ஒழுங்குபடுத்துதல் விஷயங்களில் உள்ளே வந்தது. அதான் என்னன்னா டீடாரிபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஐஆர்டிஏ அதை செய்ய தொடங்கியது. டீடாரிபிகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாலிசியினுடைய ஒரு திட்டத்தினுடைய பொது காப்பீட்டினுடைய ஓகேங்களா, பொது காப்பீட்டினுடைய திட்டத்தினுடைய விலையை நிர்ணயிக்கும் போது ஒரு காப்பீட்டு நிறுவனத்தினுடைய பழைய விஷயங்களை அனுபவத்தை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யக்கூடாது. எதை பொறுத்து இருக்கணும்னு சொல்றாங்க, சந்தை மதிப்பையும் அதனுடைய அபாயத்துடைய கணக்கீட்டையும் பொறுத்து ஒரு பாலிசிக்கு விலையிட வேண்டும், பிரீமியம் கணக்கிட வேண்டும் சொன்னாங்க ஐஆர்டிஏ. அதுக்கு பேர் தான் டீடாரிபிகேஷன். எதை பொறுத்து, சந்தை நிலவரத்தை பொறுத்து, அபாயத்தை பொறுத்து.
அந்த ப்ராசஸ்ல ஐஆர்டி இறங்கிச்சு. ஆனாலும் கூட இன்று வரையிலும் இந்த டிஏசி இருக்குல்ல, டரிஃப் அட்வைசரி கமிட்டி, இது சொன்ன வழிகாட்டின்படி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பல காப்பீட்டு நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. சரியா? பொது காப்பீட்டுல இந்த டிஏசிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குங்க. அடுத்து இன்னொரு அமைப்பு இருக்கு, இந்திய காப்பீட்டு நிலையம், இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு தான் பல தேர்வுகளை நடத்துகிறது, காப்பீடு சம்பந்தமான தேர்வுகளை நடத்துகிறது, சான்றிதழ் அளிக்கிறது. அதாவது 1955 இருந்து இந்த காப்பீட்டு நிலையங்களின் கூட்டமைப்பாக இருந்தது. 1987 தான் இது AAA என்ற பெயரில் இயங்க வந்தது. சரிங்களா? இது இதனுடைய வேலை என்ன சொன்னோம்? கல்வியினுடைய விஷயங்கள்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது, பயிற்சி கொடுக்கிறது, பரீட்சைகள் நடத்துறது. இதுதான் இதனுடைய முக்கியமான வேலை. இந்த AAA ஆனது கனடா, USA, UK போன்ற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காப்பீட்டு அமைப்புகளோடு, காப்பீட்டு உறுப்புகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம், தொடர்பு கொள்ளும் பல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், இன்னொரு அமைப்பை பத்தி பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அமைப்பு? தேசிய காப்பீட்டு கழகம், புனேல இருக்கு. இந்த அமைப்பு எப்படிப்பட்டது? 1980 எல்ஐசி, அதாவது காப்பீட்டு மன்றம் இருக்கு இல்லையா, ஆயுள் காப்பீட்டு மன்றம், லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சில், அதுவும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் இருக்குல்ல, பொது காப்பீட்டு மன்றம், அதுவும் 4 பொது காப்பீட்டு நிறுவனங்கள், இந்த 3 இணைந்து உருவானதான், சேர்ந்து இதனை உருவாக்கினார்கள். சரியா? இப்ப இது எது சம்பந்தமான விஷயங்கள் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காப்பீட்டு துறையில் தலைமை பொறுப்புகளில் இருப்பவருடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், தலைமை பொறுப்பு டெவலப்மெண்ட், புலன்வழி முன்னேற்றம், இந்த மாதிரியான செயல்பாடுகளில் கவனத்தை செலுத்துகிறது. ரைட்டா? அதுல அந்த இது புலன் விசாரணை, இந்த நிர்வாகம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது கல்வி ஆராய்ச்சி விஷயங்களா செய்யுது, கவனம் செலுத்துது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், சார்ட்டர்ட் காப்பீட்டு நிலையம், CII, சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். இந்த அமைப்பை பத்தி பார்க்கிறோம். இது 1912 இங்கிலாந்தில் ராயல் சார்ட்டரால் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனமானது 95,000 உறுப்பினர்களுக்கு மேல வைத்திருக்கிறது. 150 நாடுகளுக்கு மேலாக இது பரவி இருக்கிறது. பல கல்வி கூட்டாளிகளோடு இணைந்து இது செயல்பாட்டுகிறது. இது தொழில் சம்பந்தமான திறமைகளை முன்னேற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காப்பீட்டு தொழில் சம்பந்தமான திறமைகளை முன்னேற்றுவதற்கு. சரியா? அடுத்து ஒரு முக்கியமான பாருங்க, காப்பீட்டு மற்றும் அபாய நிர்வாக நிலையம். சரியா? புரியுதுங்களா? IIRM அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அமைப்பு தான் நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவில், ஹைதராபாத்தில் இருக்கிறது. இப்ப பாருங்க, இது சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். இது உலக அளவில் இந்த காப்பீட்டு சம்பந்தமான கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையமாக இது இயங்குகிறது. சரியா? இந்த நிறுவனம் என்ன செய்யுது பாருங்க, IRD ஆக்ட் 1999 பிரிவு 14F படி 2009 ஆரம்பிச்சிருக்காங்க. IRDAவும் ஆந்திர பிரதேசனுடைய அரசும் இணைந்து உருவாகி இருக்கிறது இந்த அமைப்பு. இந்த அமைப்பு தான் இன்டர்நேஷனல் லெவல்ல, சர்வதேச தளத்துல போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிப்புகளை நடத்துகிறது. சரிங்களா? முதுநிலை பட்டதாரி டிப்ளமோ படிப்புகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது. அதனால இந்த படிப்பு நடத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டா IIRM நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ரைட்டா? அடுத்து பாருங்க, இந்த இதுவரைக்கும் பல உறுப்புகளை, பல அமைப்புகளை பத்தி பார்த்தோம். நாம இந்த IRDAக்கு என்ன கடமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? IRDAவும் அரசுக்கும் என்ன ரிலேஷன் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த IRDAக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு, கடமைகள் இருக்குன்னு பாக்குறோம். இப்ப பாருங்க, அதுல என்ன அதிகாரம், ஃபர்ஸ்ட் இந்த IRDA சட்டத்தினுடைய 1999 சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தினுடைய பிரிவு 19, இந்த பிரிவின் கீழே தான் அந்த IRDAங்கிற அமைப்பு உருவானது. ஏன்னா அந்த சட்டத்துல அந்த பிரிவு சொல்லி இருக்கு, IRDA அமைப்பு உருவாகணுங்கிறத. கேட்டுங்களா? இதனுடைய அதிகாரம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனம் தன்னை பதிவு செய்யணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பீரியாடிக்கலி புதுப்பிக்கணும் லைசன்ஸ. ரைட்டா? இந்த லைசன்ஸ் உரிமத்தை மாற்றுதல், ரத்து செய்தல், சரிங்களா, இடைநிறுத்தம் செய்தல், கொஞ்ச நாளைக்கு லைசன்ஸ் பிடிச்சு வச்சுக்கிறது.
ஸ்டாப் பண்ணி உரிமத்தை. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இதற்கு அதிகாரம் இருக்கிறது. பாலிசியை எடுத்த வாடிக்கையாளர், அதாவது பாலிசிதாரர்கள் நலன்களை பாதுகாத்தலுக்கு இதற்கு அதிகாரம் இருக்கிறது. முகவருக்கும் இடையாளருக்கும் தேவையான படிப்பை நிர்ணயிக்க அதிகாரம் இருக்கிறது. நம்ம சொன்னோம் இல்லையா, முகவர் ஆகிறதுக்கு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தகுதி எல்லாம் வேணும்னு சொன்னோம் இல்லையா, ஐஆர்டி நிர்ணயித்த விஷயங்கள். சரிங்களா? நன்னடத்தை பயிற்சி பற்றி சொல்லும் சொல்லிருக்கல ஐஆர்டியே முகவரின் நன்னடத்தை நெறிகள் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை சொல்லும். ஆய்வாளர் இருக்காரு சர்வேயர்னு சொல்லுவோம் பொது காப்பீட்டுல. அதே போல இழப்பு மதிப்பீட்டாளர்கள் இருக்காங்க. இவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய நன்னடத்தை விதிகளையும் இது குறிப்பிடும். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, காப்பீட்டு வியாபார நடத்தை திறமையை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்யும். அடுத்து காப்பீட்டு சம்பந்தமான நிறுவன ஒழுங்குபடுத்துதலில் ஈடுபடும். அந்த நிறுவனங்கள் ஒழுங்காக இயங்குகின்றன அப்படிங்கறத ஒழுங்குபடுத்தும். அடுத்து ஒழுங்குபடுத்துதல் காப்பீட்டு நிறுவனம் செலுத்த வேண்டிய பிரிமிய சதவீதத்தை குறிப்பிடும். சட்டப்படி நடப்பதற்கு என்ன செலவுகள் இருக்குமோ அதற்குண்டான கட்டணத்தை வசூல் பண்ணும். இவ்வளவு விஷயங்களும் ஐஆர்டியுடைய அதிகாரங்கள் இன்னும் இருக்கு. ஏட்டுங்களா? ஏன்னா இத்தனை நிர்வாகங்களையும் செய்யக்கூடிய ஒரு ஐஆர்டியே நிறைய அதிகாரங்கள் இருக்கிறது. அடுத்து பாருங்க, எந்த நிறுவனத்திலிருந்து விவரம் அறியலாம், விசாரணை செய்யலாம், கணக்காய்வு செய்யலாம் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. எந்த காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து இந்த 3 விஷயங்களை செய்யலாம் ஐஆர்டிஏ. அடுத்து டாரிஃப் குழுவால் டிஏசி ஒழுங்குபடுத்தப்பட்ட போது பொது காப்பீட்டு விலையை நிர்ணயித்து பார்த்தோமா, டிஏசி பார்க்கும்போது அப்போ பொது காப்பீட்டினுடைய விலை நிர்ணயத்தை கூட இது தலையிடுகிறது. விஷயங்கள் பண்ணுது. இது போல ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனமும் தனது கணக்கு புத்தக விஷயங்களை பராமரிக்கும் போது அது சொல்லும், இந்த வடிவத்தில் இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்க, இந்த படிவத்தில் நீங்க பராமரிக்கணும் அப்படிங்கிற முறைகளை சொல்லி தருது. ஒரு காப்பீட்டு நிறுவனத்திற்கும் இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்க இல்லையா, இடையாளர், இவர்களுக்கு இடையிலான உறவினை சொல்லுகிறது. அவங்களுக்கு இடையே தகராறு வந்தா தீர்த்து வைக்கிறது. இந்த விஷயங்களை செய்யும். கிராமப்புறம் நகரப்புறம் இந்த 2 இடங்களிலும் எவ்வளவு வணிகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனம் என்பதை வரையறுத்து சொல்லுகிறது. குறிப்பிட்ட மற்ற அதிகாரங்களும் பல இருக்கின்றன. முக்கியமான இதனுடைய அதிகாரம் எதை பார்க்கும் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தை பொறுத்தவரையில் அப்படின்னா, ஒரு காப்பீட்டு நிறுவனம் சால்வன்சி ரேஷியோ இருக்கான்னு பார்க்கும். சால்வன்சி ரேஷியோனா என்ன? கடன் தீர்த்திறன். இந்த காப்பீட்டு நிறுவனத்தால் தனது வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுப்பதற்கு உண்டான அந்த நிதி நிலைமை இருக்கிறதா, அதான் சால்வன்சி ரேஷியோ. அது இருக்கான்னு செக் பண்ணும். அது பராமரிக்கிறாங்களான்னு வாட்ச் பண்ணும் இந்த அமைப்பு. இவ்வளவு அதிகாரங்கள் இந்த ஐஆர்டிக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஐஆர்டிங்கிறது அத்தனை காப்பீட்டு நிறுவனங்களுடைய ஒழுங்காக்கி, ரெகுலேட்டர். இப்போ நம்ம வேறு துறையில சில ஒழுங்காக்கிகள் இருக்க பார்க்கலாமா? இப்படி ஐஆர்டி எந்த துறையில இருக்கிற மாதிரி இப்ப அடுத்து பாருங்க, வேறு ஒழுங்காக்கிகள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, ஆர்பிஐ. இது அத்தனை நிதித்துறையினுடைய ஒழுங்காக்கி, வங்கிகள் இந்த மாதிரியான நிதித்துறையினுடைய ஒழுங்காக்கி. இது எப்போ உருவானது? இந்த ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி 1/4/1935 உருவாயிருக்குங்க. ஆர்பிஐ 1/4/1935 ஆர்பிஐ உருவானது. சரிங்களா? இதோட வேலை என்ன? முக்கியமான வேலை கேட்டா அந்த நிலைத்தன்மையை பராமரித்தல், இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட், அதை ஒழுங்காக்குறது. இதுதான் மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஒழுங்காக்கி இருக்குது. அது என்னன்னா செபின்னு சொல்லுவோம், இந்திய பாதுகாப்பு மற்றும் பரிமாற்று வாரியம். இது செபி ஆக்ட் 1992 படி 12/4/1999 உருவான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய வேலை என்ன? மூலதன சந்தையை ஒழுங்காக்குதல், இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாத்தல். இதுதான் இவங்களுடைய வேலை. சரியா? முக்கியமான ஒழுங்காக்கிகள், அருமையான விஷயங்கள். பல ஒழுங்காக்கிகளை பார்த்திருக்கோம், பல அமைப்புகளை பார்த்திருக்கோம். அரசின் பங்கு இந்த காப்பீட்டு துறையில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்திருக்கோம். இப்ப முகவரான நமக்கு என்ன உரிமைகள் இந்த ஐஆர்டியை கொடுத்திருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கிறோம் பாருங்க. ஒண்ணுன்னா இந்த உரிமைகள் விதிகள் எப்ப உருவாச்சு? 2000 வெளியாச்சு. இந்த முகவர் விஷயங்களை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முகவராருக்கு என்ன தகுதி வேணும்னு சொன்னாங்க.
என்ன சொன்னாங்க? ஒரு பகுதியில் கடந்த கால மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கடைசி லாஸ்ட்ல எப்ப பாப்புலேஷன் எஜுகேஷன் கவுண்ட் எடுத்தாங்களோ அன்னைக்கு கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா 5000 பேர் மக்கள் தொகைக்கு குறைவா இருக்கிற பகுதியில் நீங்கள் வசித்தீர்கள் ஆனால் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி வேண்டும். அந்த 5000 பேர் மக்கள் தொகைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில் நீங்க குடியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி வேணும். இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க தான் உரிமம் வாங்க முடியும் காப்பீட்டு துறையில முகவர் ஆகிறதுக்கு அப்படிங்கிற தகுதியை நிர்ணயிச்சிருக்கு. இதற்கு பயிற்சி பெறணுங்கிற தகுதியை இதுலதான் நிர்ணயிச்சிருக்கு. இதற்கு கட்டணம் எவ்வளவு செலுத்தணும்? 250 ரூபாய் உரிமை கட்டணம் கட்டணுங்கிறத சொல்லியிருக்கு. அது பிரிவு 7 சொல்றபடி அந்த அதிகாரிக்கு பணம் செலுத்துமாறு செலுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கு. சரியா? இதுல தேர்வு எழுதணும், பரீட்சையில பாஸ் பண்ணணும். இப்படி ஒரு முகவர் தேர்வாகி உரிமம் வாங்குவதற்கு என்னென்ன வழிகளோ அதை இந்த சட்டத்தில் இந்த விதிமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் சொல்லியிருக்கு? இந்த பயிற்சி பெறணும்னு சொன்னாங்க இல்லையா, கல்வி தகுதி வேணும், மண்ணலை பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது, ரைட்டா? அது போக பயிற்சி பெறணும்னு சொன்னோம். இந்த பயிற்சியை பத்தி சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முகவர் ஆயுள் காப்பீட்டுல உரிமை வாங்கணும் அப்படின்னா 50 மணி நேரங்கள் அவர் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 50 hours ட்ரைனிங். சப்போஸ் சில பேர் காம்போசிட் ஏஜென்ட்ஸா ஃபங்க்ஷனாக விரும்புறாங்க, கூட்டு முகவாண்மை, அதாவது ஆயுள் காப்பீட்டு வணிகமும் புரியணும், பொது காப்பீட்டு வணிகமும் புரியணும் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 75 மணி நேரங்கள் பயிற்சியினை மேற்கொள்ளணும். இப்ப இதுல சில கல்வி தகுதிகளை வச்சிருக்காங்க. அந்த கல்வி தகுதியில் உயர்தர கல்வி தகுதியில் வச்சிருக்காங்க. அந்த தகுதிகள் இருந்தால் இந்த மணி நேரங்களில் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறார்கள். ரைட்டுங்களா? இது பயிற்சியை பற்றின விஷயம். அடுத்து புதுப்பிக்க வரும் இல்லையா, இந்த உரிமத்தை புதுப்பிக்கணும். எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க? 3 வருஷத்துக்கு ஒருக்க புதுப்பிக்கணும். புதுப்பிக்கும் போது 25 மணி நேரங்கள் செய்முறை பயிற்சியை மேற்கொள்ளணும். இந்த விஷயங்கள்லாம் இந்த விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த பரீட்சையில் தேர்ச்சி பெறணும். இந்த IRDA அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் நடத்துகின்ற பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும். ரைட்டுங்களா? இவ்வளவு விஷயங்களும் இந்த முகவர் பற்றிய விஷயத்தை இது சொல்லியிருக்கு. முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருக்கு. ஏதாவது என்ன செஞ்சால் முகவருடைய உரிமம் ரத்தாயிரும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு. சரிங்களா? என்ன செஞ்சா ரத்தாகும் பார்க்கலாமா? ஒருவேளை 18 வயது ஆகாதவர் இருந்தா அவருக்கு முகவர் ரத்த உரிமம் கிடையாது. ஒருவேளை தவறாக அவர் விண்ணப்பத்திலிருந்து பரீட்சையில தேர்வு பெற்று வந்துட்டாலும் கூட அந்த உரிமம் ரத்து செய்யப்படும். ரைட்டுங்களா? மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிற பட்சத்தில் தெரிய வந்தால் அவருடைய முகவர் உரிமமும் ரத்து செய்யப்படும். அடுத்து நிறுவனத்துக்கும் பாலிசிதாருக்கும் ஏதாவது மோசடி செய்திருந்தால் தெரிய வந்தால் அதுவும் முகவரினுடைய உரிமம் ரத்துக்கு வழிவகுக்கும். படிப்பறிவு, இந்த கல்வி தகுதியில் நிர்ணயிச்சிருக்கோம், அந்த கல்வி தகுதி இல்லை என்று தெரிய வந்தால் உரிமம் ரத்தாகும். நன்னடத்தை இல்லை என்றால் ரத்தாகும். இத்தனை விஷயங்களுக்காக முகவருடைய உரிமம் ரத்தாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. சரியா? இப்போ ஒருவேளை நாம் வாங்கி இருக்கிற அந்த லைசன்ஸ் உரிமம் தொலைந்து விட்டது என்றால் நகல் உரிமம் பெற்றுக் கொள்ளலாம். 50 ரூபாய் கட்டணும். நகல் உரிமம் பெறுவதற்கு எவ்வளவு கட்டணும்? 50 ரூபாய். சரியா? அடுத்து பாருங்க, உரிமம் இல்லாமலே யாராவது வியாபாரம் பண்ணா அது குற்றம்னு சொன்னோம். அதுக்கு அபதாரம் 500 ரூபாய். சரிங்களா? அப்ப உரிமம் வாங்குறதுக்கு கல்வி தகுதி கட்டணம் எல்லாம் சொன்னாங்க. பயிற்சிகள் எத்தனை மணி நேரம் பண்ணணுங்கிறத சொல்லி இருக்குதுல. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? ஏதாவது இந்த விஷயங்களுக்காக முகவரின் உரிமம் ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்டே சொன்னோம், இந்த பாடத்தை பொறுத்தவரையில 2 கேள்விகளிலிருந்து 4 கேள்விகள் வரை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? IRDA பொறுத்தவரை முகவருடைய உரிமை விதிகளா என்ன சொல்லியிருக்காங்க, கடமைகள், IRDA கடமைகள் என்ன எல்லாம் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணோம். நம்ம அதுல கேள்விகள் கேட்கலாம். இந்த அரசுக்கு காப்பீட்டுத்துறையின் வளர்ச்சியில என்ன பங்கு இருந்ததுன்னு நம்ம படிச்சோம். அதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம். இந்த அரசுக்கும் IRDAக்கும் உண்டான தொடர்பினை பற்றி சில விஷயங்கள் படிச்சோம். பாலிசியில் அரசாங்கம் தலையிடும், IRDAக்கு சட்டப்படி நடக்க அனுமதி, இந்த மாதிரி படிச்சோம் இல்லையா? அதுல இருந்து கேள்விகள் வரலாம். இந்தியாவில் உள்ள மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல காப்பீடு சம்பந்தமான அமைப்புகளை, உறுப்புகளை பற்றி நம்ம படிச்சோம். அது சம்பந்தமான கேள்விகள் வரலாம். சரியா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்ப இதற்கு என்ன படிச்சிருக்கோம் பாருங்க. அரசின் பங்கு IRDAவை கலைக்கிறதுக்கு அரசுக்கு பவர் இருக்குன்னு நம்ம படிச்சோம். பல உள்நாட்டு வெளிநாட்டு உறுப்புகளை படிச்சோம். என்னென்னலாம் படிச்சோம்?
ஐஆர்டியை பத்தி படிச்சோம், உள்நாட்டில் இருக்கக்கூடிய காப்பீட்டு துறையினை ஒழுங்காக்கி. எல்ஐசி பத்தி படிச்சோம், சரிங்களா, அயல் காப்பீட்டு மன்றம். ஜிஐசி பத்தி படிச்சோம், ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், பொது காப்பீட்டு மன்றத்தை பத்தி, சரிங்களா. ஐபிஐ பத்தி படிச்சோம், புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அமைப்பை பத்தி. ஐஏஐ பத்தி படிச்சோம், மதிப்பீட்டாளர் அமைப்பது, ஆக்சுவரிஸோட அமைப்பது. அடுத்து AAA பத்தி படிச்சோம், பரீட்சை நடத்துறது, வெளிநாட்டு நிறுவனங்களோட கல்வியோட கலந்துரையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுது. அடுத்து NIA பத்தி பார்த்தோம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் அகாடமி இன்சூரன்ஸ் அகாடமியை பத்தி. அடுத்து CAA பத்தி படித்தோம், சார்ட்டர்டு இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டை பத்தி. அடுத்து IARM ஹைதராபாத்தை பத்தி படிச்சோம். இந்த அமைப்புகளை பத்தி எல்லாம் நாம படிச்சிருக்கோம். IRDA என்பது காப்பீட்டு துறையினுடைய ஒழுங்காக்கி, RBI என்பது நிதித்துறையினுடைய ஒழுங்காக்கி, SCBI செபி அப்படிங்கிறது மூலதன சந்தையினுடைய ஒழுங்காக்கி. இவ்வளவு விஷயங்கள் இதுல படிச்சிருக்கோம். முகவர் உரிமங்கள் என்னென்ன வாங்குறதுக்கு வழிகள் இருக்குங்கிற விஷயமும் நம்ம படிச்சிருக்கோம், சரிங்களா. இவ்வளவு விஷயங்கள் இதுல படிச்சிருக்கோம். இப்போ கேள்விகளுக்கு போயிடலாமா? ஒரு சில கேள்விகளுக்கு, மாதிரி கேள்விகளுக்கு. 1வது கேள்வி பாருங்க, இந்தியாவில் நிதித்துறையின் ஒழுங்காக்கி யார்? ஆனா IRDA, ஆவண்ணா செபி, ஈனா RBI, ஈனா SBI. இதுல எது கரெக்ட்? ஈனா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நிதித்துறையினுடைய ஒழுங்காக்கி. ஈனா ஆன்சர் சரி. இப்ப 2வது கேள்வி பாருங்க, காப்பீட்டு சட்டம் 1938 படி எந்த அமைப்பு உருவானதுன்னு கேட்டிருக்காங்க. IRDA உருவாச்சா? அது IRDA சட்டத்தின்படி உருவானது. டரிஃப் அட்வைசரி கமிட்டியா? அது கிடையாது. தேசிய காப்பீட்டு அமைப்பா? இல்ல இல்லையா. நேஷனல் இன்சூரன்ஸ் அகாடமி கிடையாது இல்லையா, அதுவும் கிடையாது. ஆயில் கரெக்ட்டுங்க, ஈஎன்ஆ ஆயில் காப்பீட்டு மன்றம் தான் இதுக்கு மிகச் சரியான விடை. லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சில், சரிங்களா. அடுத்து பாருங்க, 3வது கேள்வி, IRDA-வால் அதனுடைய கடமையை நிறைவேற்ற முடியாத போது என்ன ஆன்சர்? ஆனா கலைக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆவண்ணா பாராளுமன்ற பார்வைக்கு வைக்கும். பாராளுமன்றத்தில் பார்வைக்கு வச்சுட்டு அங்க தீர்மானம் போட்ட பிறகுதான் நடவடிக்கை அந்த பார்வைக்கு வைக்கும் அப்படின்றாங்க. ஈனா விளக்கம் கேட்கும். ஈஎன்ஆ IRDA சட்டத்தை மாற்ற முடியும். நம்ம தெளிவா படிச்சோம், அரசின் பங்கு படிக்கும் போது படிச்சோமா? IRDA தனது கடமையிலிருந்து தவறும் போது, கடமையை செய்ய தவறினால், தொடர்ச்சியாக செய்ய தவறினால், பொதுமக்களுக்கு இது தேவையான விஷயம் என்று கருதினால் மத்திய அரசுக்கு கலைக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆனா பாயிண்ட் கரெக்ட், சரியா. 4வது கேள்வி பாருங்க, தேசிய காப்பீட்டு கழகத்தின் நேஷனல் இன்சூரன்ஸ் அகாடமி இருக்கு இல்லையா, அது அதனுடைய முக்கியமான பணி என்ன? பல அமைப்புகள் பார்த்தோம், ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஒவ்வொரு சில பணிகள் எல்லாம் இருந்தது. இதுல பாருங்க, ஆனா பிரீமியம் கணக்கிடல் அது NIA வேலையா? NIA வேலையா? அடுத்து ஆவண அரசுடன் தொடர்பு கொள்ளுதல், ஈனா பயிற்சி கொடுத்தல், ஈனா மார்டாலிட்டி கற்பிதம். இது எது சரி? பயிற்சி கொடுத்தல், சரிங்களா. அடுத்தது பாருங்க, 5வது கேள்வி, இந்தியாவுடைய பல துறைகளுக்கு ஒழுங்காக்கி இருக்கிறார்கள், காப்பீட்டு துறைக்கு எது ஒழுங்காக்கி? IRDA பல பாடங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம், காப்பீட்டு துறையினுடைய ஒழுங்காக்கி அப்படின்னு, சரிங்களா. இந்த 4 ஆப்ஷன்ல ஈனா ஆன்சர் IRDA மிகச் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, 6வது கேள்வி, மத்திய அரசு IRDA-உடன் வழக்கமாக இது தலையிடும். படிச்சோம், எதுல தலையிடும்? பாலிசி விஷயங்களில் தலையிடும், கரெக்ட்டுங்களா. இந்த கேள்விக்கு ஈனா ஆன்சர் சரி. எதுல தலையிடும் சொன்ன பாத்துங்க, எதுல தலையிடாதுன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா? தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக விஷயங்களை தவிர தலையிடும் சொன்னோமா, அதுல மட்டும் அது தலையிடாது. பாலிசி விஷயங்களில் தலையிடும். மிகச் சரியான விடை இதுதான். அடுத்த படத்துக்கு போலாமா?